வணக்கம். இன்னைக்கு போடா போடி அந்த படத்தினுடைய விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு மாதிரி நல்ல எதிர்பார்ப்பு. ஏன்னா நல்ல பாடல்கள் ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு, நல்லா பேசப்பட்டுச்சு. ஜென்ரல் டாக்கே ஓகே ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. பட் நிறைய சர்ப்ரைசஸ் இந்த படத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். படம் ஒரு ஃபர்ஸ்ட் 15 நிமிஷத்துலேயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிலதெல்லாம் டைஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வரலட்சுமி சரத்குமார் ஹீரோயினா பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க யூகே பார்ன் பிராட் அப். இவர் இந்தியாவில இருந்து சிம்பு இந்தியாவில இருந்து போய் அங்க போய் செட்டில் ஆகிற மாதிரி. ஸோ அவங்களுடைய கல்ச்சர் இதெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் நெருடல்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்தது. பட் அந்த போக போக எல்லாம் கம்ப்ளீட்டா செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்துல எல்லாரும் பாராட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல யாரை பாராட்டணும் அப்படின்னு நிச்சயமா விடிவி கணேஷ். அவர் அந்த காமெடிக்கிறது அவருக்கு இன்பான் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்க. ஏன்னா சும்மா அப்படி பேசினாலே போதும் எல்லாம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் பெருசா உள்ள இம்பாக்ட் ஏற்படுத்தாத மாதிரி தெரிஞ்சாலும் அவர் இந்த படத்தை பேலன்ஸ் பண்றதுல அவருக்கு பெரிய ரோல் இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு விடிவி கணேஷ். நல்லா பண்ணியிருக்கீங்க கணேஷ். அதே மாதிரி இப்போ எல்லா ரோலுமே சரி பார்த்தீங்கன்னா சிம்போட ரோலும் சரி, வரலட்சுமி அவங்களோட ரோலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ஹிண்ட் ஆஃப் காமெடி அது எப்பவுமே இருக்குது. அதங்காட்டிக்கு படத்தை ரொம்ப சீரியஸான டைம்கள்லையும் சில காமெடிகள் இருக்கிறங்காட்டிக்கு ஒரு நல்ல மிக்ஸா கொண்டு போயிடுறாங்க. படம் போர் அடிக்கல. அதுதான் படத்தினுடைய பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, பெருசா போர் அடிக்கல. நிறைய டச்சிங் சீன்ஸ் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிரெக்னண்டா குழந்தை பிறக்கும்போது வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய ரியாக்ஷன். வரலட்சுமி தைரியமா தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்திலேயே டப்பிங் அவங்களே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். தன்னோட குரலை தன்னுடைய கேரக்டருக்கு யூஸ் பண்றது என்ன தப்பு. நிறைய நடிகைகள் நல்லா தமிழ் பேச தெரிஞ்சும் யாரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட போட்டு அது ஸ்வீட்டா தெரியணும் அப்படின்னு இது பண்றாங்க. பட் தென் இது ரொம்ப எப்படி சொல்றது, இப்படிதான் இருப்பாங்க வரலட்சுமி, இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப தெளிவா அவங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் அது சொல்லவே முடியலைங்க. ஒரு 10-15 படம் நடிச்ச அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி தான் நடித்து வந்திருக்காங்க. ரொம்ப 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 மெச்சூர்டு ஆக்டிங் அது. இந்த ஃபர்ஸ்ட் கடைசி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரெக்னன்சி அந்த பெயின்ல கத்தும்போது ஆகட்டும், அவங்க குழந்தைய தொலைச்சதுக்கு அப்புறம் அவங்க படுற சோகமாகட்டும், ஃபர்ஸ்ட் லவ் பண்றப்ப ரொம்ப வெகுளித்தனமா இருக்கிறதாகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி டான்ஸ் சல்சா நல்லா ஆடணும். ஸோ அதுக்கெல்லாம் சும்மா மேட்டர் இல்லைன்னா அங்கே ஒன்றும் வெளியில வராது. சல்சாலாம் போய் ஒரு படத்துக்காண்டியில கத்துக்க முடியாது. ஸோ நிறைய திறமைகளை தனக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க வரலட்சுமி. சரத்குமாருக்கு தப்பாம ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல வெர்சடைல் பர்சனாலிட்டி. நிச்சயமா வரும் படங்கள்ல பெரிய லெவல்ல வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு. டேலண்ட் தான் இன்னைக்கு கரன்சி. சிம்பு ஒரு மாதிரி சும்மா அந்த பிளே பாய் அப்படிங்கிறதும் இல்லாம ரொம்ப நல்ல பிள்ளையாவும் இல்லாம அதுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டு போயிருக்காரு. டைலாக் டெலிவரிஸ் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதாவது எப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். பட் 2 படம் ஃபார் எக்ஸாம்பிள் வினய் தாண்டி பாட்டு இது பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு சிம்பு. தெளிவா பண்ணியிருக்காரு. எமோஷன்ஸ் இதெல்லாம் அந்த குழந்தை இருந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் பார்ப்பாங்க. பாப்பா அப்படி வரலட்சுமியை பார்த்துட்டு அப்போ ஒரு டைலாக் பேசுவாரு. அது ஏங்க அது என்னோட குழந்தையும் தான், நீ பெற்றிருக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிடுவாரு. அதெல்லாம் ஜென்யூனா நமக்கு கண்ணீரை வரவழைக்கிற சீன்ஸ். அதே மாதிரி சிரிப்புல அதே மாதிரிதான் ஒரு 10-15 இடத்துல ஜென்யூனா எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சாங்க. அந்த படத்துடைய சக்சஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் படத்துல குறிப்பிடக்கூடிய ஆள் விக்னேஷ் ரொம்ப பொறுமையான மனுஷன். நேற்று நைட் கூட பேசினேன்.
கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இந்த படத்துக்காண்டி வெயிட் பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம இந்த ஃபார்முலாக்குள்ளேயும் போகாம தனக்கு என்ன பிடிச்சதோ அதை ஒரு படமா வந்து வெளியிட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா சின்ன வயசு தான், இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எனக்கு என்ன போச்சு அப்படிங்கிற வேர்ல்ட்ல, செல்ஃபிஷ் வேர்ல்ட்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் தன்னுடைய ட்ரீம் ஏதோ அதை வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அந்த விதத்துல வந்து விக்னேஷ் வந்து ஏற்கனவே ஜெயிச்சிட்டார் அப்படின்னு வந்து நிச்சயமா சொல்லுவேன் நான். நல்ல ஒரு மெச்சூரான ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டைலாக் ரைட்டிங். ஏன்னா லவ் வந்து ஒரு சாதாரண லவ் அப்படின்னு சொல்லல அவர். நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் அப்படியே மெதுவா வந்து அப்புறம் லவ் ஆகி அப்புறம் பிரிஞ்சு அப்புறம் சேர்ந்து அப்படிலாம் இல்ல. டக்குன்னு இமிடியேட்டா லவ் ஸ்டார்ட் ஆயிரும், டேட்டிங் நடக்கும், அப்புறம் பிரிவு வரும், அப்புறம் கல்யாணம் நடக்கும், யோசிச்சு பாருங்க, அப்புறம் குழந்தையும் வரும். ஏன்னா லவ் படத்துல இதெல்லாம் வராது இல்லைங்களா. லவ் படம்னா கல்யாணத்தோட முடிஞ்சது. பட் தென் அதுக்கு அடுத்த சைடு அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி புதுமையா வந்து ட்ரை பண்ணிருக்காரு. டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூரான டைலாக்ஸ். ஆனா என்னன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு சிம்பு வந்து ஒரு டைலாக் பேசுவார் என்னன்ட்டு அனுஷ்காவெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படி அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவார். அப்படி அந்த மாதிரி வந்து ரொம்ப டைரக்டா சினிமாவை அட்டாக் பண்ற மாதிரி வசனங்களை வந்து தவிர்த்து இருக்கலாம். தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு நாளைக்கு வந்து வரும். எனிமிட்டி அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து எப்பவுமே டெம்பரரி தான். ஸோ நம்ம இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அவங்களுடைய யாரை நம்ம அப்போஸ் பண்றோமோ, யாரை அப்போஸ் பண்ணி எனக்கு தெரியாது சொல்றேன் நான், அப்போ அது வந்து கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுத்தலாம் சொல்றேன் நான். அந்த மாதிரி டைலாக்ஸை வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி டைலாக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன், நல்ல குவாலிட்டி வந்து ஃபிலிமோட குவாலிட்டி வந்து நல்லா தெரியுது. நல்லா ஒரு ரிச்சா எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ஃபேக்கான ரிச் இல்லை, உண்மையான ரிச்சா வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தரன். இதுக்கு மியூசிக் அவர் வந்து ஒரு பெரிய 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 சப்போர்ட் இது. ஏன்னா மியூசிக் வந்து கிட்டத்தட்ட வந்து இவங்க 2 பேர் ஒரு ரோல் ப்ளே பண்றாங்கன்னா சிம்புவும் வரலட்சுமியும் அது வந்து ஒரு 2 ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் இட் இஸ் அ மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க அதை அப்படியே அந்த டிராவல் பண்ண வைக்கிறதுல நம்மள வந்து அந்த உலகத்துக்கு அதுக்கு வந்து மியூசிக் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. நல்ல தெளிவான மியூசிக் டைரக்ஷன். பிஜிஎம் ரொம்ப ரொம்ப அருமையான பிஜிஎம். ஏன்னா நான் கேட்டது ஒரு சாதாரண தியேட்டர்ல தான் உட்காந்து பார்த்தேன். அதுக்கே வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த சீனை கன்வே பண்றதுக்கு, அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து அந்த மியூசிக் பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி சந்தோஷத்தை வரவழைச்சது. வாழ்த்துக்கள் தரன். ஓரளவுக்கு மொத படம் தான் நினைக்கிறேன் நான். இதுலயே வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டீங்க. வரும் படங்கள் நிச்சயமா வந்து இதை விட நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அப்புறம் ஷோபனா நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அதெல்லாம் கொசுர் கேரக்டர்ஸ் தான். அது ஒன்றும் பெரிய ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறனாடி தான் நான் மென்ஷன் பண்ணல, இல்லாட்டி சொல்லலாம். படத்தை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்கலைங்க. அது நீங்க உள்ள போய் உட்காந்துன்னே வந்து ஒரு 20 நிமிஷம் சிங்க் ஆகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் சிங்க் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஜாலியா போகுதுங்க. கடைசி அந்த டான்ஸ் வந்து ஹைலைட்டு, பாடல்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. காமெடி பிளஸ் காதல் பிளஸ் சென்டிமெண்ட் இதெல்லாம் கலந்து இருக்கிறங்காட்டிக்கு வந்து எப்படி சொல்றது, வெரி வெரி வாட்சபிள் மூவி இது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து 3.75 தருவேன் 5க்கு. ஏன் அப்படின்னா ஒரு யங் டைரக்டர் வந்து இவ்வளவு மெச்சூரிட்டியோட நல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்திருக்காரு. டைரக்டருக்காண்டி நான் தர மார்க் இது. அதே மாதிரி பிளஸ் சிம்போட கான்ட்ரிபியூஷன் நிறைய ஆஃப் த ஸ்கிரீன்ல வந்து நிறைய எக்கச்சக்க கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிற சிம்பு. அது வெளியில சொல்லல. எல்லாரும் வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிடுவாங்க சிம்புவா இப்படி அப்படின்ட்டு. உண்மையில என்னன்னா நிறைய விட்டு கொடுத்து வந்திருக்காரு இந்த படத்துக்காண்டி. அதான் வெளியில சொல்றது இல்லை. ஸோ நெகட்டிவா பேசுற ஆட்கள் அவருடைய பாசிட்டிவும் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சிம்பு வந்து ஒரு ஜென்ரலா ஒரு நல்ல மனிதர். அது இஸ் மிஸ்டேக்கன் ஃபார் இஸ் ஃப்ராங்க்னஸ். உண்மையா இருக்கிறது பிரச்சனைங்க இந்த நாட்டில், எங்கேயுமே பிரச்சனை தான். ஸோ அது வந்து அவரோட தப்பு கிடையாது. ஸோ நிச்சயமா வந்து படம் வந்து வெரி வாட்சபிள்ங்க. போய் உங்க குடும்பத்தோட போய் பாருங்க. எந்த வல்காரிட்டியும் கிடையாது. ஒரு கிளீனான தரவான என்டர்டெய்னர் இது. மேபி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி யூரோப், லண்டன், அங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுல எங்க இருந்தாலும் சரி அந்த கலாச்சாரத்துக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு மூவி. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க. ஸோ தயவுசெய்து போய் தியேட்டர்ல போய் பார்த்து ரசிங்க.
இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்க, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு இமெயில் வந்து சேரும். இதுக்கு பின்னாடி வந்து சைனீஸ் ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு நண்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் இணைச்சிருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிமிஷம் வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். All those years ago, because of war, my ancestors brought back things that did not belong to them. And every time I look at that bronze, it shouldn't belong to one or two individuals. Ladies and gentlemen, there are only 4 in the world. S C U M B A G. Scumbag. I can kick your ass without leaving this couch. Show me.